அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் விரும்பிய வேலை கிடைக்க எளிய பரிகாரங்கள் சில பார்க்க போறோம். நாங்கள் நல்லா படிச்சிருக்கோங்க, நாங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்க மாட்டேங்குது, நாங்கள் விரும்பிய வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ஆதங்கத்தை தெரிவிச்சிருக்கீங்க. இன்னும் சிலர் எங்களுக்கு வேலையே கிடைக்கலிங்க, இன்டர்வியூக்கு அங்கே இங்கேன்னு போய் அட்டன் பண்ணிக்கிட்டு வர்றோம், பல இடங்கள் சுற்றி திரிந்தும் கூட பல முயற்சிகள் பண்ணியும் கூட வேலை கிடைக்க மாட்டேங்குது, இதற்காக பரிகாரங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதாவது விரும்பிய வேலை கிடைக்கவும் வேலை கிடைக்கவும் பரிகாரங்கள் நிறையவே நம்ம பெரியவங்கள்னால சொல்லப்பட்டிருக்கு. இதையெல்லாம் பார்த்திங்கன்னா பல சோதனைகள் செய்து தான் பரிகாரங்களாக செய்யப்பட்டு வந்திருக்கு. இதில் நிறைய பேர் நினைக்கலாம், பரிகாரங்கள் செஞ்சால் வேலை கிடச்சிருமா அப்படின்னு. கட்டாயம் கிடைக்கும். ஏன்னா நம்ம நம்பிக்கையோடு ஒரு செயல் செய்யும் பொழுது, பூஜை செய்யும் பொழுது அதில் நம்மை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்கிறோம், கிடைக்கும்னு நினச்சிக்கிட்டு பரிகாரங்கள் செய்கிறோம். அது ஒன்று. இன்னொன்று பார்த்திங்கன்னா, நீங்கள் முயற்சி செய்துக்கிட்டே இருக்கிறீங்க. எப்பொழுதுமே முயற்சி செய்யும் பொழுது அதனுடன் சில பரிகாரங்களும் சேரும் பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு அது கைகூட பெறும். அதனால் அந்த பரிகாரங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சோம்னா கட்டாயம் நமக்கு கிடைக்கும். அந்த பரிகாரங்கள் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் இந்த பதிவில் சொல்ல போகின்ற பரிகாரங்கள் அனைத்து மதத்தினருக்கும் பொருந்தும். இதில் ஒரே ஒரு வித்தியாசம், நான் வணங்க சொல்ல வேண்டிய தெய்வத்தை அவரவர்களுடைய மதத்தினருக்கு ஏற்ற தெய்வங்களாக மாற்றி வணங்கி கொள்ள வேண்டும், அவ்வளோதான். முதல் பரிகாரமாக கால பைரவரை ஞாயிற்றுக்கிழமைகளிலே ராகு கால நேரத்திலே கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும். சிவன் கோவில்களிலே கால பைரவருக்குன்னு சின்னதாக சன்னதியும் ஒன்று தனியாக இருக்கும். அங்கே நீங்கள் அரளிப்பூ எடுத்துகிட்டு போங்க, 27 குறுமிளகு, இந்த ரசத்துக்கு தட்டி போடுவோம் இல்லையா, அந்த பெப்பர் எடுத்துக்கோங்க. அதை சின்ன மூட்டையில் வெள்ளை துணியில் கட்டிக்கோங்க, அதில் உள்ளே வச்சு நூல் வச்சு கட்டிக்கோங்க. அகல் விளக்கு ஒன்று வாங்கிட்டு போங்க. அந்த மூட்டையை அகல் விளக்கு நடுவில் வச்சுக்கிட்டு இலுப்பை எண்ணெய் கிடச்சா ரொம்ப ரொம்ப விசேஷம். கால பைரவருக்கும் இலுப்பை எண்ணெய்க்கும் ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, பரிகார பூஜை அப்படின்னு செய்தோம்னா இலுப்பை எண்ணெய் தான் நமக்கு சீக்கிரத்தில் நல்ல அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது நாம் வேண்டுவனவற்றை நிறைவேற்றுவதற்கு ஒவ்வொரு பொருளும் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அதில் விளக்குக்கு ஏற்ற வேண்டிய எண்ணெய் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இலுப்பெண்ணெய் தான். இலுப்பெண்ணெய் கிடச்சா வாங்கிக்கோங்க, இல்லைன்னா அதற்கு அடுத்தபடியாக நல்லெண்ணெய் சொல்லப்பட்டிருக்கு. எண்ணெயை ஊற்றி அந்த மூட்டையே திரியாக நினைத்து அதில் நம்ம விளக்கு ஏற்றி விட்டு நல்லா வேண்டிக்கிட்டு வரணும். இதை தொடர்ந்து 9 ஞாயிற்றுக்கிழமைகள் செய்ய வேண்டும். நீங்கள் 9 ஞாயிற்றுக்கிழமை வேண்டிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா அந்த 9வது வாரத்துக்குள்ளேயே கட்டாயம் நீங்கள் விரும்பிய வேலை, நல்ல வேலை கிடைக்கும். அடுத்த பரிகாரம்னு எடுத்துக்கிட்டோம்னா, நாம் தினமும் குளிக்கிற தண்ணியில் கல்லுப்பு போட்டு குளிக்கணும். அது திருஷ்டியை கழிச்சிடும். அதாவது நமக்கு ஏதாவது ஒரு தடங்கல்கள் இல்லை திருஷ்டி இருந்ததுன்னா அதெல்லாம் விலகிரும். அதனால் கல்லுப்பு போட்டு குளிச்சுக்கிட்டு வாங்க. அடுத்தது, இந்த கல்லுப்பையே எடுத்துக்கிட்டு வலது பக்கமாக, இதுதான் ரைட் ஹேண்ட் இல்லையா, இதிலிருந்து இப்படியே தொடர்ந்து 27 முறை சுற்ற வேண்டும். அப்படி சுற்றிட்டு நீங்கள் சிங்கில் வாஷ் பேசின் இருந்துச்சுன்னா அந்த டேப் திறந்துட்டுக்கோங்க, அதில் அந்த கல்லுப்பை போட்டுருங்க. அது கரைஞ்சி அது பாட்டுக்கு போயிடும். அப்புறம் இன்டர்வியூவுக்கு போகும்போது கல்லுப்பை சிறிய பொட்டலமாக கட்டிட்டு பர்ஸில் அல்லது பேண்ட் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இது வேலை கிடைக்கிற வரைக்கும் அந்த கல்லுப்பு அப்படியே இருக்கட்டும். வேலை கிடைச்ச பின்னாடி அந்த கல்லுப்பை மீண்டும் டேப் வாட்டர் திறந்துட்டு அதில் கரைய விட்டுருங்க. அடுத்த பரிகாரம், அரச மரத்திற்கு கலாவா என்கின்ற, அதாவது அகண்ட ஜோதிக்கு திரி ஏற்றுறோம் இல்லையா, சிகப்பும் மஞ்சளும் கலந்து இருக்கும். அது இப்படி இருக்கும் பாருங்கள், சிகப்பு நூல் இருக்கும், அதுலேயும் மஞ்சள் அங்கங்கே இருக்கும். ரக்ஷாபந்தனுக்கு ராக்கி கட்டுவாங்க, எந்த ஹோமம் வளர்க்குறதாக இருந்தால் கூட இது கட்டிக்கிறது
முன்பாகவே கட்டிக்கிறது வழக்கமாக இருக்கும். நிறைய பூஜைகளில் இந்த பூஜை தொடங்கிறதுக்கு முன்னாடியே இந்த நூல் கட்டுவாங்க. அதாவது திருஷ்டி இல்லாமல் இருக்கும். இன்னொன்று, நாம் வேண்டுகின்ற அனைத்துமே நிறைவேற்றி கொடுக்கும். அதனால் இந்த கலாவா புனிதம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. இந்த கலாவா நூலை அரச மரத்துக்கு 3 தடவை சுற்றி விடணும். அதற்கு பிறகு நீங்கள் அந்த அரச மரத்துக்கு தொடர்ந்து 43 நாள்கள் தண்ணி விட்டுக்கிட்டு வாங்க. அதாவது அந்த நீங்கள் ஊற்றுற தண்ணி நல்ல வேர் நனையணும், அந்த அளவுக்கு தண்ணியை ஊற்றுங்க. இப்படி தொடர்ந்து 43 நாள்கள் செய்யணும். காலையில் செய்யணுமா மாலையில் செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றா காலையில் செஞ்சுருங்க, இல்லாட்டி மாலையில் செய்யுங்க. இந்த இடைப்பட்ட நேரத்தில் செய்ய வேண்டாம். கிட்டத்தட்ட காலையில் 9 மணிக்குள்ளே இல்லை 10 மணி, அவ்வளோதான் மேக்சிமம் டைம். அதுக்கு மேலே வேண்டாம். அரச மரத்துக்கு இப்படி அகண்ட ஜோதி திரியை, அதாவது கலாவாவை சுற்றி விட்டு வேருக்கு தண்ணி ஊற்றுனா கட்டாயம் வேலை கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கட்டாயம் கிடைக்கும். நம்ம அரச மரத்தை சாதாரணமாக நினச்சிடாதீங்க. அதில் அறிவியல் பூர்வமாகவும் ஆன்மீகமாகவும் நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. அதனால் நீங்கள் வேண்டுதல் வச்சு தொடர்ந்து 43 நாள்கள் இப்படி தண்ணி ஊற்றிக்கிட்டு வாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, அனுமனுக்கு செவ்வாய்க்கிழமைகள் அல்லது புதன்கிழமைகளில் வெற்றிலை மாலை சாற்றிவிட்டு வேண்டுதல் வச்சுக்கிட்டு வாங்க. கட்டாயம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். அடுத்தது இன்னொன்று சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு எலுமிச்சை பழம் எடுத்துக்கோங்க. புள்ளி இல்லாத எலுமிச்சை பழத்தை எடுத்துக்கிட்டு அதை 4ஆக வெட்டுங்க. அதை 13 முறை உங்களை நீங்களே சுற்றிக்கலாம். யாரும் இந்த சுற்றுறது இல்லை இந்த பரிகாரத்துக்கு உதவிகரமாக வருவது தேவையில்லை. நீங்களே உங்களுக்கு நீங்கள் செஞ்சுக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் எடுக்கிறீங்க, 4ஆக வெட்டுறீங்க. அதாவது 4ஆக வெட்டுறீங்கன்னா 4ஐயும் அப்படியே வெட்டி துண்டுகளாக்கிறாதீங்க. இந்த பக்கம் குறுக்கால வெட்டுறீங்க, இப்படி குறுக்கால வெட்டுறீங்க. முழு எலுமிச்சம்பழமாகத்தான் இருக்கும். அதை அப்படியே எடுத்துக்கிட்டு 13 முறை நல்லா வேண்டிக்கிட்டே சுற்றுங்க. அதற்கு பிறகு 4 சந்திகள் சேருகின்ற இடம், அந்த 4 தெருக்கள் சந்துகள் இணையக்கூடிய இடத்துல கையில் துண்டாக வச்சுருக்கீங்களே எலுமிச்சப்பழம், அது இப்படி ஒன்று தூக்கி போடுங்க, இப்படி ஒன்று அப்படி ஒன்று இப்படி ஒன்று தூக்கி போட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்கு வாங்க. முதல்ல வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு வெளியில் பக்கெட்டில் தண்ணி அப்புறம் மக்கு போட்டு வச்சுக்கோங்க. வந்த உடனே கை கால் அலம்பிட்டு முகத்தையும் அலம்பிட்டு வீட்டுக்குள்ளே போங்க. இது என்னென்னா உங்களுக்கு திருஷ்டியை கழிக்கக்கூடியது. இன்னொன்று, உங்களுக்கு ஏதாவது தோஷங்களோ திருஷ்டிகளோ ஏதாவது இருந்ததுன்னா அதை விளக்குறதுக்காக செய்யக்கூடிய பரிகாரம். சிலர் மனசுக்குள்ளே இந்த எண்ணம் வரலாம், என்னங்க திருஷ்டி தோஷமெல்லாம் இருந்ததுன்னா வேலை கிடைக்காம போகுமா அப்படின்னு கேட்டால் கட்டாயங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம பார்த்து பார்த்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. தோஷங்கள் இருந்தால் கூட நமக்கு வேலை கிடைக்காது. இப்போது இந்த தோஷங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய தோஷங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பித்ரு தோஷம் இருக்குது, பெண் சாபம் இருக்குது, அந்த தோஷம் இருக்குது, இந்த தோஷம் இருக்குது அப்படின்னு நிறைய தோஷங்கள் இருக்குது இல்லையா? இது இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாமல் நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். இப்படி தோஷங்கள் திருஷ்டிகள் எல்லாம் நமக்கு இருப்பது தெரியாமலேயே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். பொதுவாகவே எல்லாருடைய வீட்டில் எடுக்கக்கூடியது திருஷ்டி. ஆனால் தோஷங்கள் கழிப்பதற்கு அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் இந்த எலுமிச்சை பழம் நாச்சந்தியில் எரிஞ்சிட்டு வர்றது ஒரு தோஷத்தை கழிக்கக்கூடிய பரிகாரமாக இருக்குது. இப்படி கழிச்சிட்டு வந்தோன்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த தோஷங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இது தொடர்ந்து 7 நாள்கள் செய்யணும், ஒரு நாள்லேயே போகாது. தொடர்ந்து 7 நாள்கள் செய்யுங்க. எந்த நாளில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில் ஆரம்பிச்சுக்கோங்க. தொடர்ந்து 7 நாள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தோஷங்கள் இருந்தால் விலகிவிடும். அதே சமயத்தில் திருஷ்டிகள் இருந்தாலும் விலகி போயிடும். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கான வாசல் கதவுகள் எல்லாம் திறக்க ஆரம்பிச்சிடும். சரி, நீங்கள் சொல்கிறீங்க, நாங்கள் செய்கிறோம், என்னென்னவோ செஞ்சு பார்த்துட்டோங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன இந்த பரிகாரங்களில் ஏதாவது 1-2 செய்யுங்க. நீங்கள் கட்டாயம் உங்களுடைய பிரச்சனைகள் தீரும். நீங்கள் விரும்பின வேலை கிடைக்கும். இன்னொன்று, வேலையே கிடைக்காம தினமுமே இன்டர்வியூ அட்டன் பண்ணுறவங்க இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு கூட கட்டாயம் வேலை கிடைக்கும். கிடைக்கிற வேலையை நீங்கள் ஏற்றுக்கோங்க. பிறகு அனுபவம்னு கேட்குறாங்கல்ல, போகிற இடத்துல உனக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுன்னு கேட்குறாங்க இல்லையா?
அப்போ நம்ம தூக்கி காமிக்கலாம். விரும்பினாலும் விரும்பலைன்னாலும் ஒரு வேலை கிடச்சதுன்னா அதில் சேர்ந்துக்கிட்டு இந்தாங்க எங்களுக்கு இத்தனை நாள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அனுபவம் இருக்குதுன்னு சொன்னோன்னா அப்போ போன உடனே நமக்கு கொஞ்சம் உயர்ந்த பதவி கிடைக்கும். அதனால் வேலை கிடைப்பதை ஏற்றுக்கொண்டு அதில் மனம் லயித்து செய்யுங்க. இந்த பரிகாரங்களில் பொதுவாக இருக்கக்கூடிய பரிகாரங்களை அனைத்து மதத்தினரும் செஞ்சுக்கலாம். இந்த கலாவா கயிறு நம்ம வீஹா ஆன்லைனில் இருக்குது. இது அகண்ட தீப திரி அப்படின்னு, அதாவது அகண்ட ஜோதி திரின்னு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். போய் பார்த்துக்கோங்க. இப்போ புதிதாக பார்க்கக்கூடியவர்கள் வீஹா ஆன்லைன்னா என்ன அப்படின்னு தெரியாமல் இருக்கலாம். வீஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஷாப்பிங் ஆப். அதற்கான பேர் தான் வீஹான்னு வச்சுருக்கோம் நாங்கள். இதுவரைக்கும் வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணாதவங்க ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் போயிட்டு உடனே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வீஹா ஆன்லைன் சொல்கிறீங்களே என்ன ஸ்பெல்லிங்னு கேட்டிங்கன்னா தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு கமெண்ட்டை பின் பண்ணியிருப்பேன், அதையும் பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதற்கான லிங்க் கொடுத்துருப்போம். viha.online என்பது எங்களுடைய இ-காமர்ஸ் வெப்சைட்டும் இயங்கிக்கிட்டு இருக்குது. அதுலேயும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பையும் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதுலேயும் ஷாப்பிங் நீங்கள் பண்ணலாம். நிறைய பொருள்கள் இருக்குது, போய் பாருங்கள். சாரீஸ் இருக்குது, குவாலிட்டி ஜுவல்லரிஸ் இருக்குது, குர்த்தீஸ் இருக்குது, க்ராசரிஸ் இருக்குது, ஆயுர்வேத பொருள்கள் இருக்குது, இன்னும் பல பொருள்கள் இருக்குது. போய் பார்த்துக்கோங்க. பூஜை பொருள்கள், ரொம்ப தரமான பூஜை பொருள்கள், சக்தி வாய்ந்த பூஜை பொருள்கள் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. சரி, பொருள்கள் நேரில் பார்த்து வாங்கணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய வீஹா ஷாப்புக்கு வாங்க. அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் அனைத்துமே viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்லேயும் கொடுக்கப்பட்டிருக்கு. வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் கொடுக்கப்பட்டிருக்கு. போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எங்களுடைய கடைக்கான வீஹா கடைக்கான கிளைகள் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கேயும் கிடையாது. என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு அவங்களோட பொருள் தாங்க நாங்கள் எங்கள் கடையில் விற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. சரிங்க, இந்த கலாவா வீஹா ஆன்லைன்லேயும் வாங்கலை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல சுத்தமான பஞ்சு நூல் எடுத்துக்கோங்க. அதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் மஞ்சள் தோய்ச்சி வச்சுக்கோங்க, தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க. இன்னொரு கிண்ணத்தில் குங்குமத்தை கரைச்சி வச்சுக்கோங்க. அந்த நூலை கொஞ்சம் இடத்துல குங்குமத்தினாலேயும் இன்னும் கொஞ்சம் இடத்துல மஞ்சள்னாலேயும் சேர்த்து நல்லா கலர் வர்ற மாதிரி பண்ணிடுங்க. அப்புறம் அதை காய வைங்க. அதை எடுத்துக்கிட்டு அரச மரத்துக்கு சுற்றிக்கிட்டு வாங்க. சரி, இப்படி அரச மரத்திற்கு 43 நாள்கள் தண்ணி ஊற்ற சொல்லியிருக்கீங்களே, இந்த கலாவா நூல் கட்டுறது, இந்த சிகப்பு நூலை கட்டுவது தினமுமே மாற்றி மாற்றி கட்டிக்கணுமா, புதுசாக கட்டணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரே ஒரு நாள், ஆரம்பிக்கின்ற நாளில் கட்ட வேண்டியது தான். மற்ற நாள்கள் எல்லாம் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிட்டு வந்தாலே போதும். சிலர் என்ன பண்ணுவாங்க, அந்த கலாவா நூல் முதல் நாளில் கட்டிக்கிட்டு தண்ணியும் ஊற்றிக்கிட்டு 43 நாள்கள் தண்ணியும் ஊற்றிக்கிட்டு ஒரு விளக்கு ஏற்றிக்கிட்டு வேண்டிக்கிட்டு வருவாங்க. இது பார்த்துக்கோங்க. விளக்கு ஏற்றுவது அவரவர்களுடைய விருப்பம், கட்டாயம்னு கிடையாது. ஆனால் நீர் ஊற்ற வேண்டும், கலாவா கயிறு கட்ட வேண்டும். இதை நம்பிக்கையோடு செய்யுங்க. கட்டாயம் நீங்கள் நினைக்கிற விரும்பிய வேலை கட்டாயம் கிடைக்கும். வேலை இல்லாதவங்களுக்கும் வேலை கிடைக்கும். சரி, இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. வீஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் வீஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் வீஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் வீஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் வீஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் வீஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.